இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் 12th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி யூ அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் பார்த்தா இன்னொரு கிட்ட இருக்கிற ஸ்வாட எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க காய் உள்ள பூந்து அந்த அடியை வாங்கிடுவாரு. ரத்த வெள்ளத்துல இருக்கிற காயோட கிராஸ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அப்பதான் காய் சொல்லுவான், டெத்தோட கிரேவ் கீப்பர் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த யூவை பார்த்து சொல்லுவான். ஆமாப்பா, நம்ம கூட கோஆபரேட் பண்றதுக்காக இந்த ஹீரோ பையன் எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கான், அதனாலதான் வர வேண்டியதாச்சுன்னு இனோரியா அங்கிருந்து தூக்கிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி இனோரியா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி மானாவை அவேக்கன் பண்ண போறாங்கன்னு காய் சொல்லுவானா. மானா யாரான்னு யோசிச்ச நம்ம ஹீரோ என்னமோ இருந்துட்டு போகட்டும் இனோரியா ஃபாலோ பண்ணி போக கீழ இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அயசேவும் மேல என்னதான் நடக்குது அப்படின்னு அவ்வளவு ஒன்னும் புரியாம இருக்கேன். அந்த யூவை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணியே போவான்ல. அப்ப அந்த யூ, டே ஹீரோ பையா, உங்ககிட்ட உன்னோட மெமரிஸ் எதுவுமே ஃபுல்லா கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ எங்களை ஃபாலோ பண்ணி வரதுமே வேஸ்ட் தான், முதல்ல போய் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வான்ட்டு நம்ம ஹீரோவை எங்கேயோ அனுப்பி விடுற மாதிரி இருக்கேன். அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட பிளாஷ்பேக். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட அக்கா மானா அப்படிங்கிற பொண்ணு அழகான சன்ரைஸ பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா. இதுதான் அக்காவோட சீக்ரெட் பிளேஸ்னு. ஆனா அப்பதான் ஏதோ ஒரு பையன் கரை ஒதுங்கி இருந்திருப்பானா, அது யாரான்னு சொல்லிட்டு அவனை போய் ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த பையனுக்கு அவன் யாரு என்ன ஏதுங்கிற விஷயமே ஞாபகம் இருந்திருக்காதா. சோ அதனால அவங்க வீட்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த காப்பாற்றப்பட்ட பையன் தான் நம்ம காய். தன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிற அக்கா, தனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற காய் அப்படின்னு. அந்த சம்மர் லீவ் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பியான டேஸா இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த மெமரிஸ் எதுவுமே அவனுக்கு இப்போ ஞாபகம் இல்ல. அது ஏன் மானாவை பத்தியும் காயை பத்தி ஏன் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அவன் யோசிக்கும் போது அப்ப சடனா அந்த இடத்துல ஏதோ ஸ்டார் கேஸ் மாதிரி வருதா. அதோட டாப்ல பார்த்தா நம்ம இனோரியா யாரோ பிடிச்சி வச்சிருக்காங்க. கூடவே பக்கத்துல கெய்டோவும் இருக்கிற மாதிரி இருக்க. ஹீரோவால் நகர முடியாத மாதிரி அங்கேயே ட்ராப் ஆயிடுறான். டே குட்டி பையா, ரொம்பலாம் குதிக்காத, மானா கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக நாங்க சும்மா உருவாக்கப்பட்ட ஒரு உடம்பு தான் இந்த பொண்ணே தவிர இவ பொண்ணெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த இன்னொரு பொண்ணை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லை, ஏன்னா அவளை உருவாக்குனதே நாங்க தான்ப்பா. அப்புறம் முதல்ல அந்த கல் இருக்குதுல்ல, அதை டச் பண்ணதே உங்க அக்கா மானா தான். அவ தான் இந்த அப்போகலிப்டிக் வைரஸையே முதல்ல ஆரம்பிச்சு விட்டது. இன்னும் புரியுற மாதிரி மெட்டாபரிக்கலா சொல்லணும்னா, வைரஸுக்கு அப்புறம் உருவான புது உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தோட முதல் ஈவ் இவ தான் அப்படின்னு சொல்றான். அந்த ஆடம் அண்ட் ஈவ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஈவ்னு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவளோட பாடிய அவளோட சோல் இழந்துருச்சு. சோ அதனால அவளோட சோலுக்காக புது பாடி அவங்க தேடிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ் மூலமா அந்த விஷயம் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ஒன்ஸ் இவ திருப்பி வந்துட்டானா, திருப்பி அன்னைக்கு அந்த லாஸ்ட் கிறிஸ்மஸ்ல என்ன நடந்துச்சோ அதே ஈவென்ட் மறுபடியும் கன்னியூ ஆகும். மறுபடியும் இந்த உலகத்தை நாங்க கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணுவோம். அப்படி பண்ணி அந்த ஈவெண்ட்டை நான் விட்னஸ் பண்ணுவேன். அதை பாக்குறதா என்னோட லைஃப் டைம் பர்பஸ்ங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த விஷயத்துல உன்னோட உதவியுமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த யூ பையன் சொன்னான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ டம்மி பீஸ் தான், இப்ப நீ பொத்தி நின்னு ஓரமா வேடிக்கை பாருன்னு அவன் இன்னொரு கிட்ட போகும்போது நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியலங்க. பக்கத்துல நிக்கிற அந்த யூ பையனுமே, தம்பி தேவையில்லாத மூக்க நுழைச்சிட்டு இருக்காதப்பா, இன்னொரு மூலமா அந்த மானா கிட்ட கெய்டோ ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த வைரஸால கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உருவாக்க போற ஒரு ஹியூமன் ரேஸோட ஆடம் அண்ட் ஈவா இங்க இருப்பாங்க. எவ்வளவு செல்ஃபிஷான ஒரு ஈவா இருந்தாலுமே அந்த ராக்க பயன்படுத்தும் போது அந்த ப்ரொபோசல நிராகரிக்க முடியாது. நீயும் தயாதாக்கான்னு குதிச்சுக்கிட்டு இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றா குட்டி பையன்னு சொல்ல. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மானா இருக்கிறாள், சோ அவகிட்ட அந்த வைரஸ் இருக்குது, அவ அந்த ராக் மூலமா இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கிற விஷயத்த காய் அப்பவே கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோவோட வீட்டுல தானே காயும் வளர்றான். சோ அதனால நம்ம ஹீரோவோட அப்பா அவர் இந்த மாதிரியான வைரஸ்ல ரிசர்ச் பண்ற விஷயம் காய்க்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அப்பா சொன்ன அதே வைரஸ் தானே இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் என்னன்னா காயை கட்டி போட்டுட்டு உன் உயிரை காப்பாத்துன்னு நானு, அதனால பொத்திட்டு நின்று என்ன நடக்குதோ அதை வேடிக்கை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. சோ அடுத்த ஆடமா நீ இருக்கணும்னு. பிரசன்ட்ல அந்த கெய்டோ அவனோட பிளட்டை எடுத்து இன்னொருயோட வாயில துடைக்கும் போது என்னடா பண்ண பாக்குறாங்கன்னு ஹீரோவும் ஹெல்ப் பண்ண போக டக்குனு அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு கண்ணு மாதிரி ஒண்ணு வரும். அதுல இருந்து அந்த மானாவோட வாய்ஸ் கேட்க, உனக்கு ஏற்கனவே கொடுத்த சான்ஸ் தானே நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு தொல்றதுக்காக வரும். அப்ப யாரோ அதை அட்டாக் பண்றாங்க. நம்ம அயசேவா தான் இருக்கும். இதனாலதான் உன்னை என்னால தனியாவே விட்டு வைக்க முடியலன்னு காயும் வந்திருப்பான். காயோட
காயோட வைட்டல் ஆர்கன்ஸ்ல டேமேஜ் ஆயிருந்திருக்கும் தான். பட் இருந்தாலும் அவன் உடம்புல தான் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருந்திருக்குல்ல. கிறிஸ்டல் மாதிரி அந்த வைரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தால அடிபட்டது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற கேடோவையும் பார்த்துட்டு இன்னைக்கு தேதிக்காக தான்டா காத்துன்னு இருந்தேன், உன்னையும் மானாவையும் ஒரு நாள் மீட் பண்ணுவேன்னு அவன் ஏதோ ஒரு பிளானோட இருக்கேன். காயும் அயசேவையும் இப்ப இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அலோ பண்றதுக்கு சேகாயும் ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல. டைரக்டா இல்லைனாலும் சும்மா ஒரு க்ளூ கொடுத்து ஏன்னு பார்த்தா அதான் அந்த கேடோ, நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த யூ, இவங்க 3 பேர் தானே ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த இனோரி வச்சு என்னமோ பண்றானுங்க. அதை பாக்குற கூட என்ன அலோ பண்ணல அப்படிங்கிற கான்ல தான் அதை பண்ணுனான்னு ஹருகாட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஐஎஸ்ஏ மெக்கா வச்சு அங்க சண்டை போட ஆரம்பிக்கும் போது ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஷூவுமே ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் ஐஎஸ்ஏயோட மெக்காவை அங்க இருக்கிற டென்டக்கல் மாதிரியான விஷயங்கள் பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டுரும். பிளஸ் அந்த ஸ்டோன் அங்க இருந்துச்சுல, அது பார்த்தா அங்க 2 ரிங் மாதிரி மாறி நிக்க மேரேஜுக்காக. இத பார்த்துட்டு இருந்த காய், டே ஹீரோ பையா சீக்கிரம்டா, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்னும் ஞாபகம் வரல. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2029 டிசம்பர் அன்னைக்கு நம்ம டோக்கியோ வந்தோம். ரீசெண்டா தான் ஹருகாவை உங்க அப்பா 2வது மேரேஜ் பண்ணியிருந்தாரு. அவங்க தான் நம்மள அங்க கூட்டிட்டு போனாங்க. கூடவே அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் வச்சு உனக்கு மானாவை பத்தின சில விஷயங்கள் நான் சொல்றதா சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம ஹீரோக்கு பதிலா மானா தான் அங்க போய் இருந்திருப்பாளா. அவ ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்ட்ங்கிற மாதிரி காய்க்கு எதையே கொடுக்க அதுல கன் இருந்திருக்கும். இனிமேல் நீ தான் என்னோட காவலாளியே இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். இதோ அங்க இருக்கிற ஸ்டாரை வந்து ஷூட் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கும் போது காயும் பாயிண்ட் பண்ணுவானா. சீன் கட் ஆகுது, பார்த்தா காய்க்கு அடிபட்டு இருந்திருக்கும், ரத்த வெள்ளத்துல இருப்பான். அந்த ரத்தத்தை எடுத்து மானா அவளோட வாயில பூசிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பானா. டே காய் என்னடா ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப மானா நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது உலகத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாளா. அப்ப அவ உடம்பு அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகிறத கவனிச்ச ஹீரோ அப்படி தள்ளி விட்டுட்டு, ஏய் என்ன நீ மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறன்னு கேட்கும் போது, என்னையே மான்ஸ்டர்னு சொல்றியா, என்ன நீ ரிஜெக்ட் பண்றியான்ட்டு மானா பார்த்தா கம்ப்ளீட்டா அவுட் பர்ஸ்ட் ஆயிருந்திருப்பா. அந்த இடத்துல முதல்ல அந்த சர்ச் தான் ஃபயர் ஆயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அடுத்ததே பயங்கரமான ஒரு பிளாஸ்டோட அந்த வைரஸ் அங்க ஜப்பான் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதுலதான் மானாவோட பாடியுமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருந்திருக்குமா. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காய் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகணும்ட்டு ஹீரோ விட்டுட்டு போயிருந்திருப்பான். அதுவே ஹீரோக்கு அந்த இன்சிடென்ட் வந்து பயங்கர ஒரு ட்ராமாவா இருந்திருக்கும். இந்த கெட்ட மெமரிஸ் எதையும் ஞாபகப்படுத்த கூடாதுங்கிற காட்டி தான் அவன் சப்கான்சியஸாவே அது எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஏற்கனவே மானா இறந்து போயிருந்திருக்கா அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கிளியரா புரிய வருது, அவங்க கிட்ட இருக்கிற மானாவோட சோலை திருப்பி நாம எடுக்கணும், அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த யூ பையனுமே பரவாயில்லையே, இந்த ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல, மறுபடியும் ராஜா வாரக்கான தகுதி அவனுக்குள்ள இருக்குதுன்னு அவன் நினைக்க உடனடியே என்னோட வாய்டை வெளியேடுறான்னு சொல்லிட்டு நம்ம காயோட வாய்டை ஹீரோ வெளியெடுக்கிறானா. அண்ட் வாய்டு எடுத்ததுக்கு அப்புறம் காய் கான்சியஸ்ல தான் இருக்கிறான். என் வாய்டை வச்சு நானே சண்டை போடுறேன்னு கண்ணை எடுத்துட்டு போக அங்க கெய்டும் அந்த ரிங்கை எடுத்து இனோரியோட கையில போட்டுருவான். அப்ப கரெக்டா காய் இனோரியே ஷூட் பண்ண டக்குன்னு பார்த்தா இனோரியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வாய்டு வெளியே வரும். சோ ஒரு நபரோட வாய்ட அந்த வாய்டு ஜினோமோட பவர் இல்லாமலேயே வெளியே வர வைக்கிற பவர் தான் நம்ம காயோட வாய்டுக்கு இருக்கு. அந்த வாய்டை எடுத்துட்டு ஹீரோவுமே இனோரியை காப்பாத்த ஏதாவது பண்ணலாமான்னு கீழே யோசிக்கும் போது அந்த யூ பையன் வந்துட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, அதனால ஓரமான நின்றுவான். காய் மானாவோட சோல் அழிக்க போகும்போது அங்க இருக்கிற வைண்ட் எல்லாமே நம்ம காயோட வயித்துல ஸ்டாப் பண்ண ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, உடனடியே இனோரியோட சோட வச்சு என்னையும் மானாவையும் இங்கே கொன்று அப்படிமா. ஆப்வியஸா ஹீரோ தயக்கம் காமிச்சாலுமே காயோட சில வார்த்தைகள், நீ சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப தைரியமான ஒரு பையனா இருந்திருந்த, ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு தைரியமான ஆளா இருக்கணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா இன்னைக்கும் நீ தைரியமான ஒரு ஆளா ஆக முடியும். எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன், அதனால இந்த ஒரு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணி சாகற மாதிரி இருக்கணுங்கும் போது சரின்ட்டு ஹீரோவும் அதோட காயோட வச்சு அவளையும் முடிச்சு கட்டேன். எல்லாமே முடிஞ்சிடும். இன்னொரு ஹீரோ காப்பாத்தி இருந்திருப்பானா. ஃபீல் பண்ற ஹீரோவை பார்த்து கவலைப்படாத, காய் இதை தான் ஆசைப்பட்டான், நீ பண்ணதை நினைச்சு அவன் சந்தோஷம் தான் படுவான் அப்படிங்கும் போது அங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.